நம்மளை மறவாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, ஆலைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, ஆலைக்கு நல்ல தீபமிதே. எல்லாம் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவருடைய தயவால் நம்மளை நடத்துவார். நம்மை மறக்காத தெய்வம். யார் வேணா மறந்து போனார், கர்த்தர் மறக்க மாட்டார். அவருக்கு மறக்க தெரியாது. அவருடைய தயவால் நம்மளை நடத்துவார். இந்த காலவெளியில எல்லாம் இருக்கிற இடத்துல இயேசுவே என்னை உனது தயவால் நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்கப்பா. என்னுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுடைய தயவு வேணும். என்னுடைய தொழிலில் உங்களுடைய தயவு வேணும். என்னுடைய குடும்ப ஜீவியத்தில் உங்களுடைய தயவு வேணும். என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு முன்னேற்றம் எல்லா விதத்திலும் தயவு வேணும். இன்னைக்கு நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த காலை வேளையில ஜெபத்துல இயேசுவே உங்க தயவை தாங்க. உங்களுடைய தயவுல தான் நம்ம வாழ முடியும், பெருக முடியும், பூமியை நிரப்ப முடியும். பயப்பட வேணாம். அவரது வலது கரத்திலே நம்மளை தாங்குவார், நம்மளை தப்புவிப்பார். ஓ நன்றி. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கட்டாயம் அவருடைய இரக்கத்தினாலே தயவுனாலே நம்மளை முடிசூட்டுவார். ஆமென், ஆமென். தேவ மக்களை, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு அற்புதமான வேத பகுதியை நாம் எடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வசனத்துல ஒரு அற்புதமான வார்த்தை வருது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஆமென். இந்த வார்த்தை எப்படி ஒரு பெரிய உத்தரவாதமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் ஏதோ பாதி வழியில விட்டுட்டு போற மாதிரி இங்க பிக்சர் பண்ணல. இன்னும் சொல்ல போனா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சொல்றேன், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில சொல்றேன். சில வேலையில அவங்க தவறக்கூடும், கீழே விழக்கூடும், சில விஷயத்துல தடுமாறக்கூடும். இவ்வளோ நாள் நல்லா இருந்த, இப்படி தடுமாறிட்டியே, போ என்னை ஏமாத்திட்டியே, இல்லை அப்படி போல அந்த விசுவாச ஜீவியத்தில் இருக்கிறவங்க. அதாவது சில பேர், ஏன் இதை நான் ரொம்ப கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், கர்த்தரை அறிஞ்சு கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நினச்சிக்குவாங்க கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார் தான். ஆனால் நல்லா கவனிங்க, நம்ம அதுக்குன்னு மனம் மாறாதபடி, திருந்தாதபடி அப்படியே இருப்போம்னு சொன்னால் நம்மளை நம்ம ஏமாற்றிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன், கர்த்தருடைய வேத வார்த்தை எடுத்து தியானம் பண்ணுறவன், இப்படிப்பட்ட மனுஷன் சில நேரங்களில் தவறக்கூடும், விழக்கூடும். அந்த மக்களுக்கு கூறியதான் நான் பேசுகிறேன். இல்லையா, கர்த்தரையே வெறுத்துட்டு, கர்த்தரை விட்டு விலகிட்டு, கர்த்தரை பேச்சை கேட்டாலே பேச மாட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு பொருந்தாது. நீங்கள் திரும்பி தான், ஆனால் உங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ அப்படியே சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருந்தனா அது உன்னை ஏமாத்துறதுக்கு சமம். கவனிங்க,
அப்போ கர்த்தர் யாரை நித்தமாக நடத்துகிறாருன்னா, இது போல சூழ்நிலையில் சில நேரங்களில் தடுமாறி விழுந்துடுறாங்க. அப்பையும் கர்த்தர் அவங்களை நடத்துவார், அவங்கள தூக்கி விடுவார், அவங்கள கனப்படுத்துவார். சில நேரம் இந்த ஊர் உலகம் எல்லாம் கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், பெருசாக பாட்டு பாடினான், பெருசாக போதிச்சான், ஐயோ எல்லாம் ஒரு பரவச நிலைமை, என்ன ஒரு அந்த பிரசங்கத்தை கேட்டால் அப்படி இருக்கும், பாடலை கேட்டால் அவ்வளோ ஆவிக்குரிய வார்த்தைகள், விழுந்துட்டானே நீ என்ன ஏளனம் பண்ணு, என்ன கிண்டல் பண்ணு. ஆனால் அந்த தப்பை ரைட்டுன்னு கர்த்தர் சொல்லலை. ஆனால் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் நம்மளை திரும்பியும் உருவாக்கி திரும்பியும் தூக்கி விடுறாரு, நம்மளை நிறுத்துவார். அதுதான் உண்மை. அதனால தான் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ரெண்டாவது, அந்த மூன்றாவது மிக முக்கியமான காரியம், இந்த தானியேலை கொஞ்சம் கவனிங்க. வேத புஸ்தகத்தில் அடிமையாக தான் வராங்க இந்த தேசத்துக்குள்ள, இந்த பாபிலோனுக்குள்ள. அங்கே பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி உயர்வு கிடைக்குது, படிப்பில், திறமையில், ஞானத்தில். அப்படி ராஜா கண்ணு அவன் மேலே படுது, அவன் அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள ஆஃபீஸராக போகிறான். அப்புறம் ஹையர் ஆஃபீஸர் ஆகிட்டார். அந்த ஹையர் ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறமும் கூட தீமை செய்கிறவங்க எப்படியோ வலையில் உழ வச்சாங்க. ஆனால் இவர் எதோ கண்ணு முன்னு தெரியாமல் விழுந்தாருல்ல, அவருக்கு தெரியும் இது எனக்கு போட்ட வலை. ஆனால் நான் என் கர்த்தரை கனப்படுத்துவேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், இந்த பதவியெல்லாம் என் கர்த்தர் கொடுத்தாரியா, ஆகவே நான் அவரை தான் கனப்படுத்துவேன்னு கனப்படுத்துறாரு. கொஞ்சம் சூழ்நிலை வேற மாதிரி மாறுது. சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ஆனால் சிங்க கெபியிலையும் கர்த்தர் நித்தமும் நடத்தினார். சிங்கத்தின் வாயை கட்டினார். நிம்மதியான தூக்கத்தை அந்த கெபிக்குள்ளே தந்தார். அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு. இதை உலகமே பார்க்குது. அப்போ கவனிங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இந்த காலவெளியில் தேவ பிள்ளைகளை, உங்களை நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு. அவரை நம்புங்க. இது நடக்கலை, அது நடக்கலை, இது எப்படி நடக்கும், இந்த கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு கர்த்தரை நம்புங்க. அவர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஆச்சரியத்தை பார்க்க செய்வார். அதிசயத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். God bless you. Bye-bye.